இலங்கையை அதிர வைத்த 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நேற்றைய நாளில் பதிவாகியிருந்தன. 3 மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவங்கள் சம்பந்தமாக மேலதிகமான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவற்றை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். போலீசார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள். அனைவரும் தெரிந்திருக்க வேண்டியது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். பிள்ளையான் சம்பந்தமாகவும் யோசித ராஜபக்ச சம்பந்தமாகவும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்குகள் இடம்பெற்றிருந்தன. அவற்றினுடைய முடிவுகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கொழும்பு வத்தளை பகுதியில் நேற்றிரவு 9:30 மணி போல ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். ஆரம்பத்தில் காயமடைந்து பிறகு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கொண்டு போய் அனுமதிச்ச பிறகு அவர் நள்ளிரவுக்கு பிறகு உயிரிழக்கிறார். இந்த சம்பவம் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தனாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் யார் என்று சொன்னால் மட்டக்குழி மனோஜ் என்று சொல்லப்படுற ஒரு ஆளால் நடத்தப்பட்டிருக்காம். அதாவது அவருடைய குழுவை சேர்ந்த ஒரு ஆளால் நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிதாரி தப்பி ஓடிட்டார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த துப்பாக்கிதாரி இலக்கு வச்சது ஆறு என்று சொன்னால் குடு ரொஷான் என்று சொல்லப்படுற ஒரு ஆள். நிறைய திறமைக்கவே நாங்கள் செய்திகளில் பார்த்துருக்கோம் இந்த குடு ரொஷான் சம்பந்தமாக. என்னென்னு சொன்னால் ஆள் ஒரு பிரபலமான பாதாள உலக குழு. அப்போ எப்படி வெளியில் இருக்கிற இவ்வளவு சுதந்திரமாக பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் எப்படி வாராருன்னு சொல்லி எனக்கு விளங்கையில் அவர் மேலே நிறைய கேஸுகள் எல்லாம் இருக்குது. அப்போ போலீஸ் கைது செய்யலையா என்ற கேள்வியும் இருக்குது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குடு ரொஷான் இந்த பர்த்டேக்கு வாரார். ஏன்னு சொன்னால் அந்த குடு ரொஷானினுடைய சகோதரியினுடைய பிள்ளைக்குத்தான் பிறந்த நாள். அப்போ குடு ரொஷான் அங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோன்னே இந்த மட்டக்குழி மனோஜ் இருக்காரு தானே, 2 பேருக்கும் இடையில போட்டி போல நடக்கும், போட்டி குழுக்களாக்கும். அப்போ மட்டக்குழி மனோஜ் என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புகிறார் இந்த குடு ரொஷானை போயிட்டு சுட்டுட்டு வான்னு சொல்லி. அப்போ இந்த துப்பாக்கிதாரி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் முதல்ல பர்த்டே பார்ட்டிக்கு போகிறார், சாதாரணமாக போகிறார். அப்போ பர்த்டே பார்ட்டியில் நிறைய பேர் கூட்டமாக விரையக்குள்ள தெரியாதானே ஆராக்கல்னு சொல்லி யாரோ தெரிஞ்சாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல கண்டிச்சு போட்டு பேசாம விட்டுருப்பினோம். அப்போ கூட்டமாக போய் அங்கே இருந்து பிறந்தநாள் நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் கலந்து கொண்டு அப்புறம் அங்கே நடந்த டான்ஸ் நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடி எல்லாம் செய்து கொண்டு இந்த பழைய எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் பார்ப்போம் தானே, இந்த வில்லன்கள் குரூப் நம்பியார் குரூப் எல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டியில் கலந்து கொள்வினம். அப்போ அதில் அவையில் பிஸ்னஸ் டீல் பேசுகிறதுக்காக கலந்து கொள்வினம். அப்போ அங்கே டான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும். அதில் டான்ஸ் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் மாறு வருஷத்தில் டான்ஸ் ஆடி கண்காணிப்பார். யார் வந்திருக்கணும், யாரோட கதைக்கணும், இங்கே போயினோம்னு சொல்லி பாட்டுக்கு நடுவில் இடைக்கிற அங்கெங்கெல்லாம் பார்ப்பார். நாங்கள் பழைய எம்ஜிஆர் படங்களை நிறைய பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த துப்பாக்கிதாரி என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் போய் அங்கே டான்ஸ் ஆடி கொண்டு வரான். டான்ஸ் ஆடி எங்கே குடு ரோஷான் நிற்கிறார், என்ன கலர் உடுப்பு போட்டுக்கார், என்ன இதெல்லாம் பார்த்து போட்டு சடாரெண்டு துப்பாக்கியார் எடுத்து சுட்டுக்கார். சுட்டதில் இந்த நபர் காயமடைந்து பிறகு மருத்துவமனையில் உயிரிழந்துட்டார். ஆனால் குடு ரொஷான் தப்பிட்டார். எப்படி தப்பினார் என்று சொன்னால் இந்த குடு ரொஷான் அந்த டைமில் துப்பாக்கிச்சூடு நடக்கக்குள்ள வெளியில் போயிருக்கார். அதாவது ஸ்மோக் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருக்கார். கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கால போய் ஒரு 10 ஏக்கர் ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருக்கார். அந்த ஸ்மோக் பண்ணுற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பர்த்டே பார்ட்டி நடந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கால போய் என்னென்று இந்த கன்ஃபியூஷன் என்று சொன்னால் இந்த உயிரிழந்த நபரும் குடு ரொஷான் என்று சொல்லப்படுற நபரும் ஒரே மாதிரி உடுப்பு போட்டிருந்தார்களாம். அதாவது இந்த வெள்ளை கலர் உடுப்பு இந்த குருதாவோ சர்வானியோ இன்னொன்று சொல்றது, இந்த வெள்ளை கலர் உடுப்பு 2 பேரும் ஒரே மாதிரி போட்டோன்னே இந்த துப்பாக்கிதாரிக்கு குடு ரொஷான் ஆரண்டு தெரியல. அவசரமா போய் சுட போனது தானே, அப்போ ஆரண்டு தெரியல, மாறி சுட்டுட்டார். அப்போ குடு ரொஷான் என்றவர் தப்பிட்டார். இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். யாயல பகுதி போலீசார் 5 குழுக்களை அமைத்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபர் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பொரள பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய பேர் பனாத்தே சுமோத் என்று சொல்லப்படுற நபர் தான் உயிரிழந்திருக்கார். அவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆளாக தான் இருக்கணும் என்று சொன்னால் அந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட எல்லாருமே ஆக்களோட கோலங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த குடு கம்பெனி எல்லாம். எனவே பனாத்தே சுமோத் என்றவர் கொல்லப்பட்டிருக்கிறார். யாருக்கு பதிலாக என்று சொன்னால் குடு ரொஷானுக்கு பதிலாக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே போல தெமட்டகொட பகுதியில் நேற்று மாலையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. நிறைய பொதுமக்கள் போயிட்டு வர ஒரு பப்ளிக் பிளேஸ் உண்டு. நிறைய பேர் அதால் போயினோம், ஆட்டோக்கள் போது, மோட்டர் சைக்கிள்கள் போது, ஆக்கள் நடந்து போயினோம். அவ்வளோ ஒரு வெட்ட வழியான இடத்துல பின்னேரம் ஒரு 6:30 மணி போல ஒரு மெம்மலான இருட்டில் போல இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் 2 பேர் அதில் நடந்து போய் கொண்டிருந்த ஒரு ஆள் மேலே துப்பாக்கியால் துரத்தி சுட்டது. அந்த ஆக்களுக்களால் வளைஞ்சு ஓடி ஒரே துப்பாக்கிச்சூடு. நல்ல காலம் வேற ரோட்டால் சும்மா போய் கொண்டு ஆக்களில் படையில அதில் படுகாயமடைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
தினோத் வருண பண்டார் என்று சொல்லப்படுற நபரான் காயமடைந்து இப்ப கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய குரூப் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வனாத்தே சுது என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழுவால் இது நடத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆக்கள் போய்கொண்டிருக்கத்தக்கனையாக எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், ஏன் அதுக்குள்ள போலீஸ்காரர் கூட இருக்கலாம் சில வேளை. எனவே பதட்டம் இல்லாமல் துரத்தி சுடினம் என்று சொன்னா அப்ப பாதாள உலக குழுக்கள் வந்து திரும்பவும் தலைத்து விட்டார்களா, திரும்பவும் செயல்பட ஆரம்பித்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. பாருங்க, எவ்வளவு பேரை கைது செய்து உள்ளுக்குள்ள போட்டாலுமே கூட இன்னும் வெளியில ஆக்கள் இருந்துதான் இருக்கணும். ஒவ்வொரு பட்ட பேர்களோடையும் ஒவ்வொரு புனை பேர்களோடையும் ஆக்கள் இருந்து இருக்கணும். எனவே இதுவரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் பிறந்து நேற்று இடம்பெற்ற இந்த 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 21 சம்பவங்கள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 21. அதுல வந்து 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கை. நாட்டு மக்களுக்கு போலீசார் வெளியிட்டுள்ள மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். என்ன தகவல் என்று சொன்னா, போலீஸே இந்த தகவலை சொல்லி இருக்குது. அதாவது போலீஸ் அதிகாரிகளுக்கோ அல்லது போலீஸ் சாதாரண உத்தியோகத்தர்களுக்கோ எவருக்குமோ வந்து பொதுமக்கள்கிட்ட போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுடைய பேங்கினுடைய பின் நம்பரை சொல்லுங்க, அல்லது பேங்கினுடைய பாஸ்வேர்டை சொல்லுங்க, அல்லது ஓடிபி வருந்தானே உங்களுடைய ஃபோனுக்கு அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. எனவே தயவு செய்து யாராவது கேட்டால் அவங்கள்ட்ட வந்து நான் போலீஸ் கதைக்கிறேன், போலீஸ் அதிகாரி கதைக்கிறேன், உங்களோட ஓடிபியை சொல்லுங்க, பேங்க் டீட்டெயிலில் சொல்லுங்கன்னு சொன்னால் தயவு செய்து சொல்ல வேண்டாம். போலீஸுக்கு வந்து அதை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி போலீஸே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்ச காலமாக போலீஸ் அதிகாரிகளுடைய பேரை சொல்லி வாட்ஸ்அப்லையும் டெலிகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து இந்த மாதிரியான மோசடி சம்பவங்கள் நடக்குதான். இந்த மாதிரி இன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம், உங்களுடைய வங்கி வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது, அல்லது வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, எனவே உங்களுடைய பேங்கினுடைய பாஸ்வேர்டை சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் சரி தரோம், எங்களுக்கு அது சம்பந்தமாக முறைப்பாடு வந்திருக்குது, அல்லது சைபர் கிரைம்லேருந்து எங்களுக்கு அறிக்கை வந்திருக்குன்னு சொல்லி சும்மா சொல்றதாம். அது உங்களுக்கு மெசேஜ் போடுறது. அப்போ அதை பார்த்துட்டு என்ன நினைப்பின மக்கள், ஐயோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போயிடுமோ, இந்த பேங்க் வந்து பிளாக் பண்ணப்பட்டுருமோண்டி போட்டு கேட்குற டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி போலீஸ் அறிவிச்சிருக்குது. உண்மையான போலீஸ் வந்து கடைசி வரைக்கும் வாட்ஸ்அப்புகளாலேயோ டெலிகிராமுகளாலேயோ ஃபேஸ்புக்களாலேயோ வர மாட்டோம். நேர வெளியில் தான் வீட்டை ஏன் இவ்வளோ தகவல் தெரிஞ்ச போலீஸ்காரருக்கு வந்து வீட்டு அட்ரஸ் தெரியாதா? அப்போ நேரம் வந்து சொல்லுவினோம் இதான் சொல்லி. எனவே இந்த இணையவழி மோசடியில் சிக்க வேண்டாம் என்று சொல்லி போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் அவதானமாக இருப்போம். பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வழக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து அவருக்கு பிணை என்றது கிடையாது என்று சொல்லி நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. என்ன கேஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில் 5 வெவ்வேறு இடங்களில் 5 நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். T56 வகை துப்பாக்கியால். அந்த கொலை சம்பவங்கள் எல்லாத்துக்கும் வந்து மூல காரணகர்த்தா வந்து பிள்ளையான் தான். அவருடைய கட்டளைகளை தான் இதெல்லாம் நடந்தது சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணை தான் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்து பிறகு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அங்கால கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து இன்னும் ஒரு வழக்கோட சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் வழக்குக்கு விரையல. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தான் யோசித ராஜபக்ச. ஒரு கிழமையில எத்தனை தினம் தான் நீதிமன்றத்துக்கு போறது? ஒவ்வொரு நாளும் நீதிமன்றம், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்று சொன்னா களைச்சு போனார் போலடாக்கு. அதனால வந்து ஒரு மெடிக்கல் அறிக்கை ஒன்று கொடுத்துக்காரு தன்னுடைய சட்டத்தரணி கூடாக. இந்த மாதிரி தனக்கு சுகம் இல்லை, எனக்கு சிக்கா இருக்குது, என்னால் வர முடியான்னு சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு யோசித ராஜபக்ச அறிவிச்ச உடனே அப்போ அந்த வழக்கம் வந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட ஆள் வரையில இன்றைக்கு காலமை வந்து வழக்கு தவணை ஆரம்பிக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்தரணிகள் வந்துட்டோம். பிறகு சாட்சிகள் என்று சொல்லி கொஞ்சம் சாட்சிகளும் வந்தவை. அந்த சாட்சிகளை வந்து முக்கியமான ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படையில் இருக்கக்கூடிய நேவி, அதாவது வந்து யோசித ராஜபக்ச கடற்படையில இருந்து வேலைக்கு போன முதல் நாள்ல இருந்தே ஊழலும் மோசடிகளும் தானே. பிறகு கடற்படையில இருந்த ஒரு சில அதிகாரிகளை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தினார்னு சொல்லி, எனவே அவர்களாம் சாட்சி சொல்ல வந்தது. அப்போ அவர்களெல்லாம் வந்து ரெடியாக நிற்கும் போது பார்த்தா யோசித ராஜபக்ச விரையல. அதனால வந்து இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் காணிகள் வாங்கின கேஸ். அதாவது வெள்ளவத்தை, தெஹிவளை, ரத்மலானை இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகளில் வந்து 5 காணி துண்டுகள் வந்து வாங்கினவராம் 7,30,00,000 ரூபாவுக்கு. அந்த 7,30,00,000 ரூபாய் காசும் ஒழுங்காக கொடுக்கல, அதுலேயும் சில பல மோசடிகள் இருக்குன்னு சொல்லி இதுதான் வழக்கு. அதாவது யோசித ராஜபக்சவுக்கு இருக்கக்கூடிய பல வழக்குகளில் இந்த வழக்கும் ஒரு வழக்கு. அதுதான் இப்போ வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி வார திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை வேற வழக்குகள் நடக்கும். அப்போ நடக்கும்போது பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு வந்து கமெண்ட் கந்தர்
அவர் வந்து கனநாளைக்கு பிறகு இன்றைக்கு வாரார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்ததானே கொழும்புல. அதாவது 2 சீன குழுக்கள், சீன ஆட்கள் வந்து இலங்கையில வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதே ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள வந்து 2 குரூப்பா பிரிஞ்சு துப்பாக்கியால சுட்டு ஆளையால் கொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கணும்டா பாருங்களேன். அதைத்தான் சொல்றார். சீனாக்காரன் 2 கோஷ்டியா பிரிஞ்சு துப்பாக்கி ஏந்தி சண்டை போடுற அளவுக்கு இங்கே இருக்கிறான்டா, நிலைமையை பாருங்கோவன் என்று சொல்லி கமன் கந்தர் வந்து சொல்றார். இது வந்து தமிழன் பத்திரிகையில வர ஒரு சின்ன ஒரு துணுக்கொண்டு. எனவே நாடு எதை நோக்கி போகுதுன்றே தெரியல. எனவே இந்த ஒரு கருத்து பகுதி மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.